நம் அன்பு குடும்பம் அருள் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம 3வது கண் அப்படிங்கிற தலைப்புல நாம சிந்திக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு கதை சொல்ற பழக்கம் அப்படிங்கறத ஒரு இயல்பாவே இருந்தது. ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு, தூங்க வைக்கிறதுக்கு, அடம் பிடிக்கிற குழந்தைகள சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு அம்மா ஒரு உணர்வு பூர்வமா, ஒரு தத்ரூபமா கதைகள சொல்லும்போது அந்த குழந்தைங்களும் விரும்பி கேட்பாங்க. அன்னை லோகாம்பாள் அம்மாவும் மகரிஷிக்கு உணவு கொடுக்கும்போது கஜேந்திர மோட்சம் அப்படின்னு ஒரு கதைய சொல்லுவாங்க. அந்த கதைய கேட்ட மகரிஷி முக்தினா என்ன? மோட்சம்னா என்ன? அப்படின்னு அம்மா கிட்ட கேட்பாங்களாம். லோகாம்பாள் அம்மாவும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படி அந்த காலத்துல புராண கதைகள் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த கதைகள்ல வந்து சிவபெருமான் அப்படிங்கிறவரு இல்லாம இருக்கவே முடியாது. சிவன்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவரோட 3வது கண் தான். ஒரு தடவ சிவன் தவத்துல இருக்கிறாரு. அப்ப அவர அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, அரக்கன் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவரோட தவத்த கலைக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். அதுக்காக அப்ப பண்ணும்போது என்னன்னா, சிவனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, தன்னோட 3வது கண், அதாவது நெற்றிக் கண்ண திறந்து அந்த அரக்கன எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு. அதே போல இன்னொரு சமயம் என்ன பண்றாங்க, பார்வதி தேவி விளையாட்டா சிவனோட 2 கண்களையும் தன்னோட கைகளால விளையாட்டா மூடுறாங்க. அப்ப உலகமே இருண்டு போகுது, ஸ்தம்பிச்சு நிக்குது. அந்த நேரம் சிவன் என்ன பண்றாருன்னா, தன்னோட நெற்றியில இருக்கிற 3வது கண்ண திறந்து உலகத்துக்கு வெளிச்சத்த குடுத்திருக்காரு. இப்படியெல்லாம் நம்ம கதைகள கேட்டிருக்கோம். இப்படி அற்புதமாயிட்ட இந்த 3வது கண்ண நம்ம திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம். கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாமே பக்தி வழியில வந்த கதைகள். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்த நாம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். கைலாய மலையில பனி படர்ந்த சூழல்ல கண்கள மூடின நிலையில இருக்கிற சிவன் படத்த நம்ம பார்த்திருக்கோம். யோக நிலையில கண்கள் மூடி இருப்பாரு. ஆனா அவர் தூங்கல, விழிப்பு நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட அந்த புறக்கண்களுக்கு அப்பால இருக்கிற தன்னோட அகக்கண்களால இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் ஊடுருவி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிகழ்வுகள எப்படி தன்னோட அகக்கண்ணால, அதாவது அந்த எந்த புறக்கண்கள் இல்லாம அகக்கண்களால பார்க்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு தாண்டி நடக்கிற அப்பாற்பட்ட விஷயங்களும் அவருடைய அறிவு கண்களுக்கு வருதுன்னா, அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெற்றிக்கண். அததான் 3வது கண் அப்படின்னு சொல்லி மகான்கள்லாம் சொல்றாங்க. இது ஞானத்தின் அடையாளமா இந்த 3வது கண் சொல்லப்படுது. அது நெற்றிக்கண் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இந்த கண் நம்மளோட 5 புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள கிரகிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த 3வது கண் சிவனுக்கு மட்டும் தானா அப்படின்னா அது நமக்கும் இருக்குது. அததான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "உனக்குள்ளும் சிவன் இருக்கிறான்" அப்படின்னு உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அது சிவனுக்கு மட்டும் இல்ல, மனிதனா பிறந்த எல்லாருக்குள்ளயுமே அந்த 3வது கண் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க அவங்க. அப்ப இந்த 3வது கண் அப்படிங்கிறது பார்வைக்கு வெளிப்படையா தெரியாது. அப்ப நம்மளோட 2 கண்களால இதெல்லாம் நாம உணர முடியுமா அப்படின்னு பார்த்தா, நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் புறக்கண்கள். இந்த கண்களால நம்ம யார பார்த்தாலும் அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட பிளஸ், மைனஸ் இப்படி அவங்கள பத்தின அபிப்பிராயம் இதெல்லாமே நமக்குள்ள வந்துரும். அடுத்து வெளி உலகத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களும் அது நல்லதா இருந்தாலும், அது தேவையில்லாத குப்பையான விஷயமா இருந்தாலும், அது என்ன செய்யும் அப்படின்னா, மூளைக்கு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். இப்படி இந்த 2 கண்களும் என்னன்னா, நாம வெளி உலகத்த பார்க்கிறதெல்லாம் உண்மைய பார்க்கிறது இல்ல. பொய்யான தகவல்கள தான் புலன்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி 2 கண்களால மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள அதிகமா உணர வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் அந்த 3வது கண். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊருக்கு போறோம். ஏற்கனவே அந்த வழியில போனதால அந்த ரூட்லயே டிராவல் பண்றோம். அதுவே கூகுள் மேப் போட்டா அது வேற வழிய காட்டுது. அதுக்கப்புறம் அந்த வழியில இருக்கிற போக்குவரத்து நெரிசல், அப்புறம் அத கடந்து நாம எத்தன மணிக்குள்ள ரீச் ஆவோம் அப்படிங்கிறத எல்லாம் நமக்கு துல்லியமா சொல்லுது. இந்த கூகுள் மேப்ப தான் நம்ம 3வது கண்ணா வச்சுக்கலாம்.
நாம இருக்கிற இடத்துல இருந்தே மேப்ப பெருசு பண்ணி பார்த்தா, டிராஃபிக் ஜாம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதப் போலவே நம்மளோட 3வது கண்ணால நமக்கு அப்பால நடக்கிற, நம்மள தாண்டி நடக்கிற அத்தன விஷயங்களையுமே வந்து நாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ப சாதாரண கண்களால பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நம்மளோட அறிவு கண் கொண்டு பார்க்கிறது தான் இந்த 3வது கண்ணோட பவர். அததான் வந்து மகான்கள் சொல்றாங்க. ஒரு ராஜா வந்து தன்னோட நாட்டு மக்களோட குறைகள கேட்கறதுக்காக என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் வந்து நகர்வலம் வராரு. அப்ப வரும்போது அவருக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவரால முடிஞ்ச அந்த பொன்னையும், பொருளையும் குடுத்துட்டு வராரு. அப்ப அந்த ஊர்ல என்ன பண்றாருன்னா, ஒரு புலவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கேள்வி ஞானம் இருக்குங்கிறதுனால கேட்டு, கேட்டு அவர் வந்து அந்த பாட்ட வந்து பாடுவாரு அவரு. தனக்கு தெரிஞ்ச பாடல்களை எல்லாம் பாடுவார். அப்ப அவர் குடும்பத்துல யார் இருக்காங்கன்னா, மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்க. மனைவி என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நம்ம இப்படி வறுமையிலேயே இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க ராஜாவ பார்த்து அ எ அவர பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் சாப்பிடாம பட்னியா இருக்காங்க. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க உங்களுக்கு தான் பாட்டு தெரியும்லே, நீங்க பாடி ஏதாவது பணத்த வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இவரும் உடனே வந்து என்ன பண்றாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராஜாவ பார்க்கறதுக்காக போறாரு. போன உடனே ராஜா வந்து என்னன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி "நான் வந்து உங்கள பார்த்து பாடலான்னு வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க" அப்படின்னோனே, ராஜா சரின்னு சொல்லிட்டு பாடுங்கன்னோனே, அவர் பாடி ராஜா வந்து சந்தோஷப்படுத்துறாரு. சந்தோஷப்பட்டோனே ராஜா என்ன பண்றாருன்னா, உடனே அவருக்கு வந்து பொன்னும், பொருளும் குடுக்குறாரு. குடுத்து என்ன பண்றாரு அப்டின்னா, எடுத்துட்டு வர சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்றாரு. சொன்னோனே அமைச்சரும் பொன்னையும், பொருளையும் கொண்டு வந்து குடுத்தோனே கையில குடுக்குறாரு. கூட வந்து ஒரு பொன்னாடையும் குடுக்குறாரு. அந்த பொன்னாடைய எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த புலவருக்கு வந்து போத்தி விடுறாரு. அப்ப அந்த பொன்னாடை வந்து புலவர் என்ன செய்றாருன்னா, அத எடுத்து அப்படியே கைகளால பார்த்து அப்படியே தடவி பார்க்குறாரு. அத தடவி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பொன்னாடையில வந்து கிழிஞ்சிருக்கு. அது வந்து அமைச்சர் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சுருச்சு. இது வந்து பழைய பொன்னாடை அப்படின்றத வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அமைச்சர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு தான் கண் தெரியாதுல்ல, இவருக்கு எத குடுத்தா என்ன அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாருன்னா, பழைய இத வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாரு. இது வந்து மன்னனுக்கு தெரியாது. ஆனா புலவர் வந்து கண் தெரியல அப்படிங்கிறதுனால அவர் தடவி பார்க்கிறாரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, மன்னர் வந்து அந்த பொன்னாடையில என்ன டிசைன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் தடவி பார்க்கிறார் போல இருக்குன்னு நினைச்சுட்டு உடனே மன்னர் சொல்றாரு, அதுல வந்து மாங்கா டிசைன் இருக்கு. மாங்கான்னு சொல்றாரு அவரு. அதுக்கு அந்த புலவர் வந்து மாங்காயும் இருக்கு, பிஞ்சும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து யாருக்கும் புரியல. அப்ப 5 புலன்களோட 6வது அறிவு சரியா இயங்கிட்டு இருக்கிற அந்த மன்னனுக்கும், அமைச்சருக்கும் அந்த புலவர் சொன்னது புரியவே இல்ல. ஆனா 2 கண்ணும் தெரியாத அந்த புலவர் தன்னோட அறிவு கண் கொண்டு உணர்ந்திருக்காரு. அவரோட வார்த்தைகள்ல அந்த பொருள் இருந்த பொருள வந்து யாருக்கும் வந்து புரியல. அப்ப அவரோட அறிவு வந்து அவ்ளோ வந்து கூர்மையா இருந்திருக்கு. அப்ப பொதுவா வந்து நம்ம அறிவு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாரும் வந்து படிக்கிறதுனால தான் அந்த நாலேட்ஜ் வருது. அந்த அறிவுங்கிறது அப்படிதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 90% எல்லாருமே வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா படிக்கிறது அப்படிங்கிற படிக்கிறதுனால வரக்கூடிய அறிவுங்கிறது வந்து வெளியில இருந்து வருது. ஆனா அத தாண்டி ஞானம்ங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து உள்ள இருந்து வருது. அப்ப 2 கண்களையும் திறந்து நம்ம படிக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 2 கண்களையும் திறந்து படிக்கும்போது நமக்கு கல்விங்கிற அறிவு வருது. ஆனா, அதே 2 கண்களையும் மூடி நம்ம தவம் பண்ணா ஞானம் வருது. அப்ப இதத்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஞானத்துல வரக்கூடிய விழிப்பு நிலை தான் வந்து 3வது கண் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த 3வது கண்ண பத்தி மகரிஷி வேற என்ன சொல்றாங்கன்னா, அவர் தன்னோட கவியில வந்து 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் சீவனே சிவனாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி அப்படிங்கிறத இந்த கவியில வந்து சொல்லியிருக்காங்க. ஆ அதாவது 2 புருவங்களுக்கு இடையில வந்து மத்தியில இருக்கிற இடம் வந்து அததான் வந்து ஆக்கினைன்னு சொல்லப்படுது. இப்ப ஆக்கினை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த 3வது கண்ணுன்னு சொல்றது என்ன அப்படின்னா, 2 புருவங்களுக்கும் மத்தியில இருக்கிற இடத்த ஆக்கினைன்னு சொல்றோம். அந்த ஆக்கினைங்கிறத அறிவு விழிப்படையும் போது தான் அத 3வது கண் அப்படிங்கிறத வந்து மகான்கள் சொல்றாங்க. ஆக்கினை அப்படின்னா ஆணையிடுதல், கட்டளையிடுதல் அப்படிங்கிறது அதனோட பொருள். வெளியில ஓடின மனத வந்து உள்நோக்கி திருப்புற இடம் தான் வந்து ஆக்கினை. இப்படி திருப்பும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து அறிவு வந்து விழிப்பு நிலைக்கு வருது. அததான் நம்ம என்ன சொல்றோம், சிவன் நெற்றியில இருக்கிற நெற்றிக்கண் சொல்றோம். 3வது கண் அப்படின்னு சொல்றோம்.
இது வந்து நமக்கும் வந்து இந்த கண்கள் வந்து 3வது கண் அப்படிங்கிறது இருக்கு. அத உள்நோக்கி திருப்பும்போது தான் அறிவு விழிப்பு நிலைக்கு வருது. அததான் நம்ம 3வது கண் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னும் வந்து நெறைய பெயர்கள்லாம் இருக்கு. என்னன்னா, முச்சந்தி வீடு, பஞ்சனை மேல் இருக்கை, அப்புறம் வந்து கண்புருவ பூட்டு அப்படின்லாம் வந்து மகான்கள் வந்து சொல்றாங்க. அப்படி இதுக்கு வந்து எத்தனையோ பெயர்கள் இருந்தாலுமே, அதெல்லாமே வந்து கிளை பெயர்கள் தான். இப்ப இங்க ஆக்கினையில வந்து முக்கியமா வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து நம்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புருவ மையத்துல நெத்தியில வந்து குங்குமம் வைப்போம். அதே மாதிரி விபூதி, சந்தனம் இதெல்லாமே வந்து நம்ம வைக்கிறோம். அதே போல கிறிஸ்துவத்திலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஞானஸ்நானம் அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து அவங்க வராங்க. அந்த ஞானஸ்நானம் குடுக்க போறாங்கங்கும்போது, நெத்தியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கையால சிலுவைய வந்து போடுவாங்க. எப்படின்னா, ஜீசஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. சிலுவைய போட்டு நெத்தியில போட்டு போட்டு விடுவாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் வந்து கைய நெத்திக்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, "சலாம் அலைக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அவங்க தொழுகையில பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ ஆ வஜ்ராசனம் போட்டு அதுல ஒ வஜ்ராசனத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குனிஞ்சு எழுந்திரிப்பாங்க. அந்த நெத்தி வந்து தரையில படும்படி பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாமே என்னன்னா, இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணியிருப்போம். அது அந்த இடத்துல வந்து என்னன்னா, அந்த உணர்வ வந்து தூண்டுறதுக்கு தான் அப்படிங்கிறது தெரியாமலே வந்து நம்ம வந்து அந்த செயல்கள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கோம். அப்ப மனம் வந்து அறிவ நோக்கி பயணிக்கும்போது, இந்த ஜீவன் வந்து சிவனாகும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து அந்த கவியில சொல்லியிருக்காங்க. இந்த மனம் வந்து எங்கிருந்து வருதுன்னா, உயிரின் அ படர்க்கை நிலையில தான் வந்து மனமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது அதனோட உயிர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தலை உச்சியில வந்து இருக்கும். அது வந்து தொட்டு பார்த்தா நமக்கே தெரியும். ரொம்ப லேசா இருக்கும். அதுல ஒரு துடிப்பு இருக்கும். அப்ப அந்த உயிர் மையத்துல தான் வந்து அது அந்த உயிர் மையத்துல தான் அதே குழந்தைக்கு பிறக்கும்போது அந்த உயிர் வந்து மையத்துல நடுவுல இருக்கு தலையில. அதே உயிர் மையம் வந்து என்னன்னா, அதே குழந்தைக்கு 15, 13 வயசு ஆகும்போது, அது உடல்ல வந்து நடுமையத்துக்கு ஜெனடிக் சென்டருக்கு வந்துருது. இத வந்து நம்ம கருமையம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கருமையம் வந்து இன்னொரு ஒரு உயிரவ உற்பத்தி செய்யக்கூடிய இடமா இருக்கு. இதான் ஆன்மீகத்துல வந்து நம்ம மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம உடல்ல வந்து ஹாரிசான்டலா ஒரு கோடு, ஒரு வெர்டிகலா ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா, இந்த 2ம் சேர்ந்து இணையிற இடம் தான் வந்து மூலாதாரம். அப்ப இது வந்து என்னன்னா, குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர் மையம் அந்த தலை உச்சியில இருக்கு. இன்னொரு பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இறைநிலையோட கருணை எப்படி இருக்குன்னா, அது இன்னொரு உயிர உற்பத்தி செய்யணும். அதே மாதிரி இன்னொரு பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யுதுன்னா, அந்த உயிர் மையத்த திரும்பி 13 வயசுல கொண்டு வந்து மாத்தி மூலாதாரத்துல வந்து அ அ வைக்கப்படுது. அப்ப என்னன்னா, திருப்பி வந்து அந்த மூலாதாரத்துல இருக்கும்போது, அந்த இடத்துல திரும்பி நம்ம இன்னொரு ஒரு குருவின் சேர்க்கை நம்ம கிட்டக்க இருக்கும்போது, அந்த இடத்துல நமக்கு தூண்டப்பட்டு, அந்த உயிர் சக்திய மையத்துக்கு கொண்டு வந்து, நமக்கு ஆக்கினை அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. அப்ப இது எல்லாத்துக்கும் இப்ப இந்த நம்ம சொல்ற மாதிரி இப்ப மூலாதாரம்னு சொல்லி சொல்லும்போது, உடல்ல வந்து 2 பக்கமும் சேர்ந்து இணையிற இடம் தான் மூலாதாரம்னு சொல்றோம். இப்ப உடல் முழுவதும் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மையம் இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, உடல் முழுவதும் வந்து ரத்தம் ஓடுது அப்படின்னா, அதுக்கு ஒரு மையம் தேவைப்படுது. அத வந்து இதயம்னு நம்ம சொல்றோம். அதேபோல காற்று உடல் முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் வந்து ஒரு மையம் தேவைப்படுது. அத நம்ம நுரையீரல்னு சொல்றோம். அதேபோல இந்த உயிர் வந்து உடல் முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மையத்த வந்து மூலாதாரம்னு சொல்றோம். அப்ப இன்னொரு பிறவி குருவின் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது, அத உணர்ந்து தான் அந்த மேல இருக்கிற அந்த உச்சந்தலையில இருக்கிற அந்த உயிர் சக்தி திரும்ப மூலாதாரத்துக்கு 13 வயசுல திரும்ப வந்துருது. இப்படி நம்ம உடல்ல இந்த மூலாதாரத்துல இருக்கிற உயிர் சக்திய புருவ மையத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறது தான் ஆக்கினைங்கிறது. இப்படி நம்ம உடல்ல வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷக்தி, ஆக்கினை, துரியம்னு 7 சக்கரங்கள் வந்து நம்ம உடல்ல வந்து இருக்கு. இதுல வந்து உடல் சார்ந்த சக்கரங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது, மூலாதாரத்துல எப்பயுமே வந்து இன்பத்த அனுபவிக்கிற எண்ணம் தான் வந்து அதிகமா இருக்கும். எப்படின்னா, புலன் வயப்பட்டு, பொருள் வயப்பட்ட எண்ணம் எல்லாம் வந்து எப்பயுமே மேல இருக்கும். அது செயல்களும் எப்படி இருக்குன்னா, அத போல தான் அத அ அத அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட செயல்களும் அப்படியே தான் இருக்கும். ஆனா அது வந்து தப்பில்ல. ஏன்னா, நம்ம எல்லாருமே எப்படி மகரிஷி சொல்ற மாரி எல்லாரும் இன்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அப்ப நம்ம வந்து இன்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றோம்? எப்பொழுதுமே வந்து புலன் வயப்பட்டு, பொருள் வயப்பட்டு இருக்கிறோம். ஆனா அதுவெல்லாம் வந்து நமக்கு வந்து நிரந்தரம் இல்ல.
அ எந்த ஒரு பொருளுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பொருட்கள நம்ம சேர்க்கிறோம் அப்டின்னா, அந்த பொருட்கள் வந்து காலத்தால அதனோட தன்மை மாறி அழியக்கூடியது. உறுதியான பொருள்னு சொல்ற இரும்பு கூட என்ன ஆகுதுன்னா, துருப்பிடிச்சு அதுவும் வந்து மண்ணாயிடுது. அப்ப நிலையற்ற பொருட்கள் மேல, நபர்கள் மேல வைக்கின்ற வந்து பற்றுதல் வந்து நம்ம நெறைய வைக்கிறோம். அப்ப அதெல்லாம் விடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, நிலையான அந்த மெய்ப்பொருள், அந்த இறைநிலைய வந்து நம்ம வந்து பற்றணும். அப்ப அதுக்கு தான் வந்து மூலாதாரத்துல இருக்க உயிர் சக்திய வந்து மேல கொண்டு போகும்போது, மனம் வந்து என்ன ஆகுதுன்னா, வெளியில போயிட்டுருக்கு. அந்த மனம் அலைப்பாஞ்சுன அந்த மனம் வந்து அமைதி அடையுது. இத வந்து அந்த காலத்துல உணர்ந்தவங்க தான் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, மனம் அமைதி அடையணும் அப்படின்னா, இந்த உயிர் சக்திய வந்து நம்ம புருவ மையத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மையத்திலயும் என்ன பண்ணினாங்க, மந்திரங்கள சொன்னாங்க. அப்புறம் வந்து தேவதைகள வழிபட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மையமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு மையத்திலயும் வந்து அவங்க இதெல்லாம் வந்து உயிர் சக்திய மேல எழுப்பி கொண்டு வரதுக்கு பார்த்தாங்கன்னா, ஒரு 2, 2 வருஷம் ஆக ஆரம்பிச்சது. அப்ப 2, 2 வருஷம் ஆக்கினை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம் இப்படி ஒவ்வொரு மையங்களையும் 2, 2 வருஷம் ஆகுது அப்படிங்கும்போது, ஆக்கினைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆயிடுது. அப்ப அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து தவம் வந்து இந்த உயிர் சக்திய மேல கொண்டு வரும்போது, குடும்ப வாழ்க்கையிலலாம் வந்து ஈடுபட முடியாது. அப்படி அந்த மாதிரி ஈடுபட்டாங்க அப்படின்னா, திரும்ப வந்து அந்த சக்தி உயிர் சக்தி வந்து திரும்ப கீழ இறங்கிடும். அதனால என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அது வந்து உடலுக்கும், மனதுக்கும் வந்து ரொம்ப துன்பத்த வந்து குடுக்கும்படியாவே இருந்தது. அதனால என்ன பண்ணினாங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கும்போது, அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பிரம்மச்சரியமாவே இருந்து, இளமை நோன்புங்கிற அந்த காலத்திலேயே அவங்க வந்து அந்த பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. ஆனா இது ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தது. ஏன்னா 100 பேர் கத்துக்கிட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் மட்டும் தான் வந்து அதுல வந்து மேல வர முடிஞ்சது. அ அதனால தான் மகரிஷி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால தான் மகரிஷி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எளிய முறை குண்டலினி யோகத்த வந்து நமக்கு வந்து குடுத்துட்டாங்க. இதுல வந்து மகரிஷி வந்து தன்னோட ஆற்றலோட என்ன பண்றாங்க அப்படின்னா, சீடனோட மூலாதாரத்துல கை விரல்கள் மூலம் தொட்டு ஆற்றல மேல கொண்டு வந்து இரு புருவை மையத்துக்கும் இடையில வந்து அவர் வந்து உணர்த்துறாரு. அந்த ஆற்றல உயிர் சக்திய கொண்டு வந்து உணர்த்துறாரு. அப்ப அப்பா, அம்மா 2 பேர் சேர்க்கையோட என்ன ஆகுதுன்னா, குருவோட உயிராற்றலும் சேருது. இப்படி சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடல் எடுத்த பிறவிய வந்து நம்ம கடக்குறோம். அதே மாதிரி நம்மளோட அறிவுக்கும் வந்து பிறவி வந்து உண்டாகுது. இப்படி ஒரு நொடியில எப்படின்னா, மூலாதாரத்துல இருக்கிற ஒவ்வொரு மையமா வராம, பைபாஸ் முறையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து நமக்கு ஆக்கினையில கொண்டு வந்து உணர்த்திட்டாங்க. இப்படி ஒரு நொடியில வந்து உயிராற்றல கொண்டு வந்து, நமக்கு வந்து வாழ்வின் நோக்கத்தையே வந்து நமக்கு மகரிஷி உணர்த்தியிருக்காங்க. எப்படி வந்து காந்தம் இரும்பு துண்ட இழுத்துட்டு வர்றது போல, குருவோட உயிர் கலப்பு மூலாதாரத்துல இருக்கிற நம்ம அலைப்பாஞ்சுட்டு இருக்க அந்த மனம் இன்ப நாட்டத்திலேயே இருந்த அந்த மனத வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னா, புருவ மையத்துக்கு கொண்டு வந்து அந்த அறிவ விழிப்படைய வைக்கிறாங்க. அப்ப அதுவரைக்கும் படற்கை நிலையில ஓடிக்கிட்டு இருந்த அந்த மனம் வந்து என்ன செய்யுதுன்னா, குவிந்து புருவ மையத்த கவனிக்க ஆரம்பிக்குது. இததான் வந்து நம்ம ஆக்கினை அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து இந்த ஆக்கினை நம்ம இப்படி கவனிக்கும்போது தான் அறிவோட விழிப்பு நிலை வருது. இப்படி அறிவின் விழிப்பு நிலைக்கு வரும்போது தான் 3வது கண் அப்படிங்கிறது வந்து திறக்கப்படுது. அப்ப உடலுக்கு மையமா இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பியும் இங்க தான் வந்து இருக்குது. இதத்தான் வந்து நம்ம 3வது கண்ன்னு சொல்றோம். இப்படி புருவ மையத்துல தியானம் பண்ணும்போது, மகரிஷி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருவிழி, மூக்கு முனை, குறிப்பாய் நிற்கன்னு சொல்றாங்க. நம்ப உடல்ல வந்து அப்பா, அம்மா உயிர் வந்து அப்பா உயிர், அம்மா உயிர்ன்னு ஏற்கனவே இருக்கு. அது வந்து எப்படின்னா, நம்ப உடல்ல வந்து எப்படின்னா, இப்ப இடது நாசில வந்து சுவாசம் நம்ம வந்து மூச்சு எடுக்கிறோம், விடுறோம் அப்படின்னா, அம்மா உயிர் வந்து டாமினன்ட்டா இருக்கும். வலது நாசியில வந்து சுவாசத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அப்பா உயிர் வந்து டாமினன்ட்டா இருக்கும். இப்ப 3வதா வந்து குரு வந்து தன்னோட உயிர குடுத்திருக்காரு. இப்படி வந்து அவர் குடுத்திருக்காரு. இப்ப அதுவும் வந்து நம்மளோட கலந்திருக்கு. இப்படி வந்து குரு தன்னோட உயிர் கலப்ப குடுத்ததுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர வந்து நம்ம அருள் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி இடது பக்கம், வலது பக்கம் சுவாசம் வந்து சீரா இருக்கணும். அப்படி சீரா இருந்தா தான் சுழுமுனை நாடி வந்து ஓப்பன் ஆகும். இது மூலாதாரத்துல இருந்து என்னன்னா, முதுகுத்தண்ட பேஸ் பண்ணி துரியம் வரைக்கும் வந்து போகும். அதுக்கு 2 நாசிலயும் சுவாசம் வந்து சமமா இயங்கணும். அதுக்கு தான் வந்து மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மூக்கு நுனிய பார்த்தா 2 நாசியிலயும் சுவாசம் சமமா இருக்கும். அப்ப சுழுமுனை நாடி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது குருவோட உயிர் வந்து நமக்குள்ள அ ஆதிக்கம் பெறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மூக்கு நுனிய பார்த்தா நம்ம பார்த்து பண்ணும்போது குரு நாடி திறக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப ஆக்கினை தவம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மூலாதாரத்துல இருந்து உயிர் சக்திய மேல் நோக்கி புருவ மையத்துக்கு
நமக்கு வர ஆரம்பிக்கும். அத நாம கவனிக்கணும். அப்படி கவனிக்கும்போது, புருவ மையத்துல ஒரு அழுத்தம், ஒரு குறுகுறுப்பு இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். திரும்ப அத கவனிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம எந்த ஒரு பொருள பார்த்தாலும் சரி, எந்த ஒரு நபர பார்த்தாலும் சரி, வெளியில போயிட்டு இருந்த அந்த மனம் வந்து தன்னோட வேகத்த குறைச்சு 14லிருந்து 8 அப்படிங்கிற மன அலைச்சூழலுக்கு வரும். அப்படி இந்த மாதிரி வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்மளோட ஆக்கினை தவம் பண்ணும்போது, நம்மளோட 3வது கண் அறிவு 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய அறிவு வந்து விழிப்பு நிலைக்கு வருது. அப்படி விழிப்பு நிலைக்கு வரும்போது என்னன்னா, எத பார்த்தாலும் ஆசைப்படுறது, எத பார்த்தாலும் வேணும்னு கேட்கிற இந்த பொருள் கவர்ச்சி அதெல்லாமே போகும். அதே மாதிரி ஆசை வந்து அளவோட இருக்கும். மனம் வந்து அந்த அறிவுக்கு வந்து ஓர்மை, கூர்மை, சீர்மை. மனம் வந்து அடங்கி, அறிவு வந்து ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை அப்படிங்கிற விளைவறிந்த விழிப்பு நிலையோட எப்பொழுதுமே செயல்படும். அதே மாதிரி புறமனதுக்கு வந்து நுட்பமும், வேகமும் கிடைக்கும். புலன்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ள வரும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இந்த 3யும் கிடைக்கக்கூடிய, முக்காலத்தையும் உணரக்கூடிய அறிவு வந்து நமக்குள்ள வந்து விழிப்பா இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா, இந்த 14லிருந்து 8க்கு கீழ நம்ம வரும்போது, நமக்கு இந்த 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய அறிவு வந்து விழிப்பு நிலைக்கு வருது. இன்னும் நாம அத கடந்து நாம டெல்டா வரைக்கும் போறோம் அப்படின்னா, அப்படியும் போக முடியும். அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமே வந்து நம்மளால உணர முடியும். அப்ப இதெல்லாம் பண்ணும்போது, நம்ம அடுத்தவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணவும் நம்மளால வந்து முடியும். இவ்ளோ வந்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஒரு ஆக்கினை தவம் பண்ணினோம் அப்படின்னா, இந்த 3வது கண் அப்படிங்கிறது விழிப்பு நிலைக்கு வரும்போது, நம்ப வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். அதுக்கு இந்த 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆக்கினை தவம் நம்ம பண்ணினா, நம்ம சிறப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்லி, இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொடக்கத்துல சொன்னீங்க, குழந்தைகளுக்கு கதை சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காலத்துல அது ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறையில இருந்த போதிலும், இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து Google தான் எல்லா குழந்தைகளுக்கும் கதை சொல்ற ஒரு தருணமா வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. ஸோ அது தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம ஓல்ட் டேஸ ரிமெம்பர் பண்ற மாரி இருந்துச்சு. மிக்க நன்றிம்மா. 2 கண்களுக்கு புலப்படாதவற்றை காணுதலே 3ஆம் கண் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது Google மேப் நம்மளோட 3வது கண் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒப்பீடு வந்து சிறப்பானதா இருந்துச்சுமா. அப்புறம் அந்த ராஜாவோட கதை. அந்த ராஜாவோட கதை மூலமா, அவர் ஒரு முடியாதவரா இருந்தா கூட, இயலாமையில இருந்தா கூட, அவரோட அகக்கண் மூலமா எவ்வளோ உண்மைய அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அது வந்து மறைமுகமா சொல்லப்பட்ட உண்மை அப்படின்னு நெனைக்கிறேன். "கண்களை திறந்து படிப்பது கல்வியாக இருந்தாலும், கண்களை மூடி உணர்வது ஞானம்" அப்படின்னு கொண்டு வந்து அப்படியே ஆகினை பற்றிய சிறப்பு எல்லாம் படிப்படியா சொன்னீங்கம்மா. பணம் அறிவில் ஜீவன் சிவனாகிறது அப்படின்ற மகானோட பாடல்கள ரொம்ப அருமையா கோட் பண்ணுங்க. நிலையற்ற பொருளிலிருந்து நிலையான பொருளை நோக்கி பயணிப்பது தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட முதல் படி. மகான் வந்து அறிவு நிலை விழிப்படைய செய்வதற்காக முதல் முதலாக நமக்கு கொடுத்தது தான் அந்த ஆகினை தவம் ஆகும். இந்த ஆகினை தவம் எப்படி நிகழ்கிறது? அப்பாவோட, அம்மாவோட உயிரோட, குருவோட உயிர்க்கலப்பு சேரும் பொழுது, நமக்கு கிடைக்கிற அந்த 3வது திருப்பியும் ஒரு ரீபர்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ரீபர்த் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உயிர்க்கலப்பு ஆகினை தவத்துல புலன்கள் அனைத்தும் கட்டுக்குள் வைக்கிறது. பிரபஞ்ச ரகசியம் யார் யார்ட்டலாமோ கேட்கிறோம். பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கிறதில்ல. அந்த கேள்விகளுக்கு பதிலும் பிரபஞ்ச ரகசியமும் நமக்கு ஆகினை தவத்துல கிடைக்கிறது. ஓர்மை, கூர்மை சீர்மை எல்லாம் சிறப்பாக வருகிறதுன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. சிறப்பா வாழ்க வளமுடன்மா. சிறப்பாக உரை நிகழ்த்திய பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 மணிக்கு தவம். காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மணிக்கு காயகல்பம். மாலை 6:30 மணிக்கு தவம். மாலை 7 மணிக்கு சிந்தனை. மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை
தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.